Western Ghats, Pullachiyil, India's first no wall sharing senior living apartments, lowest maintenance cost. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத லைஃப், நீங்க நினைச்சு பார்க்காத விலையில just ₹30 lakhs. கண்டிப்பா விருச்சக ராசி என்பவர்களுக்கு அடுத்த 1.5 வருஷத்துல திருமண பாக்கியம் உண்டு. அதுல எந்த டவுட்டும் கிடையாது. விருச்சக ராசி என்பவர்கள் காதல் வரும். ஆனா காதல் கடைசி வரைக்கும் கல்யாணம் ஆகுமான்னா டவுட். யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. லவ் பண்ற பையன் கரெக்டா இருப்பானா கடைசியில் அது ஏதாவது ஒரு சண்டை வந்து பிரேக்கப் ஆயிடும். அதே மாதிரி பையன் ஒரு பொண்ணை, இந்த பொண்ணு கரெக்டா இருக்குமா நம்ம லைஃபுக்கு, நம்ம ஃபேமிலிக்கு செட் ஆகாமல் யோசிச்சுட்டே இருப்பாங்க. அதில் ஒரு பிரேக்கப் வரும். அது மாதிரி இல்லாமல் காதலிச்சிட்டாங்க அப்படின்னா நம்பி கல்யாணத்தை பண்ணிடணும். அது நடக்கும். தேவையில்லாமல் யோசிச்சுட்டே இருந்தாங்கன்னா பிரேக்கப் ஆயிடும். இப்போ மற்ற ராசிக்கெலாம் சொன்னோம், ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி மேரேஜ் பண்ணோம், அப்படிலாம் இல்லை. இவன் நார்மலாக ஒரு எக்ஸாம் எழுதினால கிடைச்சிடும். அது எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி, 10th இருந்தாலும் சரி, +2 இருந்தாலும் சரி, நீட்டாக இருந்தாலும் சரி, ஜேஇஆ இருந்தாலும் சரி, அடுத்த 1.5 வருஷம் இவங்களுக்கு நடக்கக்கூடிய அனைத்து விதமான போட்டித் தேர்வுகளும் ஜெயிப்பாங்க. ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறாங்க வச்சுக்கோங்க, ஒரு டிஎன்பிசியோ யூபிஎஸ்சி எழுதுறாங்கன்னா கிடைச்சிடும். அதே மாதிரி ஒரு சிஏ எக்ஸாம்ஸ் எழுதுறாங்க, அது கிடைச்சிடும். அதே போல் காம்படிட்டிவ் எக்ஸாம்னு சொல்லி இப்போ இந்த ஜிஆர்இ டோஃபெல்லாம் சொல்கிறாங்க, அந்த மாதிரி எக்ஸாம்லாம் கிடச்சி அவங்க மென்மேலும் உயர்வதற்கான வாய்ப்புகள் மாணவர்களுக்கு அதிகமாக இருக்குது. அதுக்காக முயற்சி பண்ணலாம். அதே மாதிரி வெளிநாடு போய் படிக்கலாம், வெளியூரில் போய் படிக்கலாம். இப்போ மாணவத்தர் கோயம்புத்தூர்ல இருக்காரு வச்சுக்கோங்க, சென்னையில் ஏதாவது ஒரு காலேஜ் கேட்டால் கிடைச்சிரும். சென்னையில் இருக்காரு, ஒசூரில் எங்கேயா கிடைக்குன்னா கிடைச்சிரும். அந்த மாதிரி வெளியூர் போய் படிக்கிறது, வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான யோகம் அதிகமாக இருக்குது. அதை செஞ்சாங்கன்னா லைஃப் சூப்பராக மாறிடும். பேரும் 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடர் குருஜி டாக்டர் வீனஸ் பாலாஜி அவர்கள் தான் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம்மா. ஓகே சார், இப்போ வந்துட்டு கொஞ்ச நாள்லயே வந்துட்டு ராகு கேது பெயர்ச்சி அப்படின்றது ஆரம்பிக்க போகுது. இதனால மக்கள் நிறைய பேர் பயந்துட்டு அது எப்போ வரும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமையில தான் இருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ராகு கேது பெயர்ச்சி அப்படின்னா என்ன சார்? நீங்கள் பயந்துட்டுன்னு சொல்லும் போதே அவங்க பயப்பட போகிறாங்க. ராகு கேது பெயர்ச்சி அப்படின்னு சொல்றது வந்து அதுவும் ஒரு கிரகம் சார்ந்த பெயர்ச்சி தான். அது பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ராகு கேது பாதிக்குமா சார் எல்லாருக்குமே? கண்டிப்பாக பாதிக்கும். எப்படின்னா, ராகுவை போல் கொடுப்பார் யாரும் இல்லை, கேதுவை போல் கெடுப்பார் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ராகு பகவான் என்ன பண்ணுவார்னா, நிறைய கொடுத்துட்டு கடைசியில் சில பிரச்சனைகளை கொடுப்பார். கேது பகவான் என்ன பண்ணுவார்னா, முதல்லையே பிரச்சனையெல்லாம் ஸ்லோ பண்ணிட்டு எந்த விதமான செயல்களும் செய்ய விடாம தடுத்துட்டு நல்ல விஷயங்களை கொடுப்பாரு, அவ்வளவுதான். அதனால இந்த ராகு கேது பெயர்ச்சி எப்பவுமே நிறைய ராசி என்பவர்களுக்கு பெரிய வளத்தையும் சில ராசி என்பவர்களுக்கு சில பிரச்சனையும் கொடுக்கும். ஒண்ணு. ரெண்டாவது, ராகு கேது பெயர்ச்சி ரொம்ப விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடிய சாயா கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சாயா கிரகம் சொல்லக்கூடியது நிழல் கிரகம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப அந்த நிழல் கிரகம் என்ன பண்ணும்னா, நீங்க செய்த நல்வினைகளையும் பதிவு பண்ணும், தீய வினைகளும் பதிவு பண்ணும். இப்ப நம்ம கூட நிழல் வருது இல்லையா, அது போல நம்ம கூடயே இந்த ராகு கேது எப்பவுமே இருக்கும். அப்ப நீங்க நல்லது செய்யும் போது, அந்த பெயர்ச்சிக்கு வரும்போது நல்ல விஷயங்களையும், தீயதை செய்யும் போது தீய விஷயங்களையும் கொடுக்கும். இதை முக்கியமா யார் கவனமா இருக்கணும் அப்படின்னா, ராகு தசை நடக்குது, கேது தசை நடக்குது, இல்ல வேற ஏதாவது திசைகள்ல ராகு புத்தி நடக்குது, கேது புத்தி நடக்குது, அவங்க ரொம்ப உன்னிப்பா கண்டிப்பா அவங்க ராசிக்கு என்ன மாதிரி பலன்கள் இருக்கு அப்படின்னு பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான பயிற்சி. ரெண்டாவது என்னன்னா, இப்ப பாத்தீங்கன்னா சனி அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்தாவே எல்லாருக்கும் பயம். பாத்தீங்கன்னா 7க சனியா இருக்கட்டும் சரி, அஷ்டம சனியா இருக்கட்டும் சரி, பயங்கர பயப்படுவாங்க. அதே போல 100 மடங்கு நல்லவைகளையும் 100 மடங்கு தீயவைகளையும் கொடுக்கக்கூடியவர் தான் வந்து இந்த ராகு கேது. ஏன்னா 18 மாசம் ஒரு ராசியில இருந்து பயிற்சி கொடுப்பார். அதே போல அவரு இடசுழியாக நகரக்கூடிய கிரகம், ரிவர்ஸ் டைரக்ஷன்ல போவார், ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல போவார். அதனால பாதிப்புகள் இன்னும் அதிகமா இருக்கும், குறைவா இருக்காது. அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி. இந்த பெயர்ச்சி டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி ஆரம்பிக்குது. பாத்தீங்கன்னா, கும்ப ராசியில இருக்கக்கூடிய ராகு மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதே போல சிம்ம ராசியில இருக்கக்கூடிய கேது கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த பயிற்சி காலம் எவ்வளவு நாள் அப்படின்னு கேட்கும்போது பாத்தீங்கன்னா 18 மாதங்கள் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பயிற்சி. ஏன்னா குரு பயிற்சி கூட 1 வருஷம் தான். ஆனா ராகு கேது பெயர்ச்சி 18 மாசங்கள் இருக்கும். அதனால அந்த 18 மாசங்கள்ல
நடக்கக்கூடிய நல்லவைகளும் இருக்கு, தீவைகளும் இருக்கு. நம்ம என்னன்னு பார்க்கலாம். ஓகேங்க சார். இந்த ராகு கேது பெயர்ச்சி சமயத்துல பொதுவா மக்கள் வந்துட்டு கவனமா இருக்கணும், இல்ல இந்த வழிபாடு செய்யணும் அப்படின்னா அது என்ன சொல்லுங்க? ராகு கேது பெயர்ச்சியா இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி எல்லாரும் ஒரு வாட்டி வழிபட வேண்டிய முக்கியமான கோவில் எதுன்னு கேட்டீங்கன்னா திருநாகேஸ்வரம் சென்று நாகநாதரை பிரார்த்தனை பண்றது ரொம்ப நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் இருக்கவங்களுக்கு பக்கத்தில், இப்போ சென்னையில் இருக்காங்க என்ன பண்ணுறது அப்படின்னா குன்றத்தூர்ல நாகநாதேஸ்வரர் கோவில் இருக்கு, அங்க போய் வழிபாடு பண்ணலாம் ஒண்ணு. அதுக்கப்புறம் கீழே பெரும்பள்ளம் கும்பகோணத்துல இருக்கு, அங்க போய் கேது பரிகாஸ்தம் அங்க போய் வழிபாடு பண்ணலாம். அது மட்டும் இல்லாம இங்க திருக்காளகஸ்தியில போய் ஒரு வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். இல்லை சார் என்னால் போகவே முடியாது, வீட்டு பக்கத்துல இருந்து டிராவல் பண்றதே கஷ்டம், நான் சில பெண்கள் இருக்காங்க அவங்க டிராவல் பண்றது கஷ்டமா இருக்கும், வயதானவர்கள் இருக்காங்க டிராவல் பண்றது கஷ்டமா, அப்ப பக்கத்துல அரச மரத்தடியில விநாயகரும் நாகரும் வச்சிருப்பாங்க. அந்த விநாயகரும் நாகரையும் வழிபாடு பண்ணாங்கன்னே போதும். தினசரி வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷம். அது மட்டும் இல்லாம ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போறாங்க, இப்போ ஒரு வரன் பார்க்க போறாங்க அப்படின்னும் போது ஒரு தேங்காய் உடைச்சிட்டு விநாயகரை நல்லா பிரார்த்தனை பண்ணி நாகரை பிரார்த்தனை பண்ணிட்டு போகலாம். அதே மாதிரி ஒரு பிசினஸ் ஏதாவது பேச போறாங்க, அப்ப அந்த நாகரை வழிபாடு பண்ணிட்டு விநாயகரை வழிபாடு பண்ணிட்டு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு போறது நல்லது. வேலைக்கு போறாங்க, இன்டர்வியூக்கு போறாங்க, ஏதோ ஒரு புதிய விஷயங்கள் செய்ய போறாங்க, டாக்டர் கிட்ட போறாங்க வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரீட்மெண்ட் எடுக்க போறேன் சார், எனக்கு வந்து வயிறு அல்சர்னு சொல்லிட்டாங்க, இல்ல கிட்னி ப்ராப்ளம் சொல்லிட்டாங்க அப்படின்னா போய் முதல்ல பிரார்த்தனை பண்ணிட்டு போனாங்கன்னா இந்த தெய்வ வழிபாடு அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு தெரியும், தடைகளை விளக்கும், அவங்களுக்கு உடனே ட்ரீட்மெண்ட் கிடைச்சி அந்த உடம்பு குணமாகறதுக்கான ஒரு பிரார்த்தனைகளை அவங்க செய்யும் போது கண்டிப்பா அது நடக்கும். ஓகேங்க சார். இந்த ராகு கேது பெயர்ச்சி பத்தி மக்கள் வந்துட்டு புரிந்து வைத்திருக்கிற ஒரு பொதுவான தவறான விஷயம் இல்லைன்னா அவங்க செய்யக்கூடாத விஷயங்கள்னா என்னென்ன சார்? பாத்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டங்கள்ல நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா நம்மளுக்கு கெட்டது நடக்கும், சில பேருக்கு வந்து பிசினஸே நடக்காது, சில பேருக்கு பிரச்சனைகள் வரும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த ராகு கேது பயிற்சி யாருக்கு பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்னா தவறாக நடக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பா பிரச்சனையை கொடுக்கும். இப்போ பாத்தீங்கன்னா தகாத பழக்க வழக்கங்கள், தவறான பழக்க வழக்கங்கள் செய்யறவங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும். அதே மாதிரி வீண் ஆசைகள், நிறைய பேர் இப்ப பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கா இல்லையா, ஒரு வீடு வாங்கணும் ஆசை இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது, அது ஆசைதான். ஆனா அந்த ஆசைப்படும் போது என்னன்னா தகுதிக்கு மீறிய ஆசைகள் பேராசையா மாறிடும். அந்த பேராசைக்கும் ஆசைக்கும் வித்தியாசம் தெரியாது அவங்களுக்கு, அவ்வளவுதான். அப்ப அந்த மாதிரி விஷயங்களை பிரச்சனைகள் கொடுத்துரும். அதே போல ஜாதகத்துல ராகு கேது தோஷம் இருக்கு, சர்ப்ப தோஷம் இருக்கு, அவங்களுக்கு ஒரு பாதிப்பை கொடுக்கும். அதனாலதான் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிரிவினை நடக்குது, நிறைய பேருக்கு காதல் தோல்வி நடக்குது, நிறைய பேருக்கு பணம் கடன் வாங்கிட்டு கட்ட முடியாம இருக்கு. அதே நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா சொல்லணும்னா பிசினஸ்ல நிறைய லாஸ் ஆகுது. இது எல்லாமே அவங்க ஜாதகத்துல கூடிய பிரச்சனைகளுக்கு காரணமா இருக்கும். அப்ப அந்த டிரான்சிட்ல கோச்சாரத்துல அந்த ராகு கேது வரும்போது இந்த பிரச்சனையை அதிகப்படுத்திட்டு போயிடுவார், அதனாலதான் பாதிக்கப்படுறாங்க. அப்ப ரெகுலரா வழிபாடு பண்ணிட்டா பிரச்சனைகள் வராது இல்லையா? அப்ப ராகு கேது பயிற்சி இருக்கு இல்ல, அப்ப ரெகுலரா பிரார்த்தனைகள் மூலமாக அவங்களுடைய தோஷத்தை குறைத்து கொள்ளலாம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 2 கல்யாணம் இருக்கும் ஜாதகத்துல இருக்கும், அது எப்ப நடக்கும்னா இந்த மாதிரி ராகு கேது பயிற்சியில தான் ஒரு பிரச்சனை வந்து பிரிஞ்சு வேற ஒரு நல்ல வாழ்க்கையும் கிடைக்கும். இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செகண்ட் மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் மேரேஜ் தெரியாம ஒரு ஆளை செலக்ட் பண்ணிட்டேன் அப்படி சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது காரணம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள். அது 2வது திருமணம் பண்ணும்போது பிரச்சனையை கொடுக்காது. அதே மாதிரி பிசினஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, பயங்கர லாஸ் இருக்கும். திடீர்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு புதுசா ப்ராடக்ட் பண்ணுவாங்க, புதுசா ஏதாவது ஒரு பிசினஸ் வரும், அதுல பெரிய சக்சஸ் கொடுத்துரும், பெரிய ஆள் ஆயிடுவாங்க. அதே போல சில பேர் பாத்தீங்கன்னா வெளியூர் மாறி போவாங்க, வெளியூர் போய் மாறினோன்னா பயங்கர வளர்ச்சி கொடுத்துரும். சில பேருக்கு வெளிநாடு வாய்ப்புகளை முக்கியமா கொடுக்கக்கூடிய கிரகம் எதுன்னு கேட்டா இந்த ராகு கேது தான். அப்ப பெயர்ச்சியில ராகு கேது பெயர்ச்சி நல்ல மாற்றங்களையும் கண்டிப்பா கொடுக்கும், அதுல எந்த ஒரு விதமான தங்கு தடையும் கிடையாது. என்னன்னா கொஞ்சம் பேராசைப்படாம தேவைக்கான விஷயங்களை செய்யும் போது மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டிப்பா ராகு கேது பயிற்சி கொடுக்கும். அடுத்ததா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராகு கேது பெயர்ச்சி காலம் எப்படி இருக்கும்? விருச்சிக ராசி என்பவர்களுக்கு பாத்தீங்கன்னா 3ஆம் இடம் சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் ராகு பயிற்சியாகிறார், 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்துல பயிற்சியாகிறார். அனைத்து விதமான பாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு. திருமணம், வேலை, குழந்தை, எல்லா விதமான பாக்கியமும் கிடைக்கும். என்னன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாருக்கிட்டையும் சண்டை போடுவாங்க, இல்ல இவங்க கிட்ட எல்லாரும் சண்டை போடுவாங்க. இவங்க வளர்ச்சியை பிடிக்காது நிறைய பேருக்கு, இவங்க பேர் கிடைக்கிறது பிடிக்காது,
இவங்களுக்கு புகழ் கிடைக்கிறத பிடிக்காது. அதனால என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே இவங்க மேல ஒரு மாதிரி அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, எப்போ விழுவான்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதுல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்தாங்கன்னா நல்லது. ஓகே சார். இவங்களுக்கு திருமணம் காதல் யோகங்கள் வருமா? கண்டிப்பா விருச்சக ராசி என்பவர்களுக்கு அடுத்த 1.5 வருஷத்துல திருமண பாக்கியம் உண்டு, அதுல எந்த டவுட்டும் கிடையாது. விருச்சக ராசி என்பவர்கள் காதல் வரும், ஆனா காதல் கடைசி வரைக்கும் கல்யாணம் ஆகுமான்னா டவுட். ஓகே, யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க, லவ் பண்ற பையன் கரெக்டா இருப்பானான்னு. கடைசியில் அது ஏதாவது ஒரு சண்டை வந்து பிரேக்கப் ஆயிடும். அதே மாதிரி பையன் ஒரு பொண்ணை, இந்த பொண்ணு கரெக்டா இருக்குமா நம்ம லைஃபுக்கு, நம்ம ஃபேமிலிக்கு செட் ஆகாமல் யோசிச்சுட்டே இருப்பாங்க, அதில் ஒரு பிரேக்கப் வரும். அது மாதிரி இல்லாமல் காதலிச்சிட்டாங்க அப்படின்னா நம்பி கல்யாணத்தை பண்ணிடணும். ஓகே, அது நடக்கும். தேவையில்லாமல் யோசிச்சுட்டே இருந்தாங்கன்னா பிரேக்கப் ஆயிடும். இவங்களுக்கு வேலை தொழில் மாதிரியான வாய்ப்புகள் எந்த மாதிரி முன்னேற்றம் இருக்கும்? இந்த 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால என்னன்னு கேட்டிங்கன்னா, தொழிலில் நிறைய முயற்சிகளை செய்வாங்க இவங்களே. இப்போ இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்க, நம்ம எப்படியாவது சாதிச்சா ஆகணும், எப்படியா அந்த தொழிலை பெரிய லெவலுக்கு கொண்டு போயிடணும், நம்ம பெரிய பிஸ்னஸ் மேன் ஆயிடணும், நல்லா சம்பாதிச்சிடணும், சக்கையாக நம்ம வாழ்க்கை வாழணும்னு அதிக முயற்சிகள் எடுக்கக்கூடிய காலம். அந்த முயற்சி வெற்றியை கொடுக்கும், பண வரவுகள் வரும், ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் செய்வாங்க, புதிய வாய்ப்புகள் கைகூடும், நல்ல தொழிலில் மென்மேலும் வளரக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி. அதேமாதிரி வேலையில் இருக்கவங்க, நம்ம இந்த அடுத்த 2 வருஷத்துல இவங்க டார்கெட் எப்படி இருக்கும்னா, நம்ம ஒரு பெரிய பொசிஷனுக்கு போயிடணும், நம்மளை யாரும் தொட்டு கூட பார்க்க கூடாது, என்னை எவ்வளோ பேசுனீங்க, என்னை எவ்வளோ நையாண்டி பேசுனீங்க, என்னை எவ்வளோ கேவலப்படுத்துறீங்க, நான் பாருங்க ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி வாழ்க்கையில மிக வேகமாக உயரக்கூடிய ராசியாக இந்த விருச்சக ராசி என்பது இருப்பாங்க. சூப்பரா வாழ்க்கையில பெரிய பொசிஷனுக்கு போயிடுவாங்க. வேலை இல்லாதவங்க வேலை கிடைச்சிரும். நிறைய பேர் பெரிய பெரிய கவர்மெண்ட் வேலைலாம் வாங்கி பேங்க் எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணி பெரிய பொசிஷன்ல இருந்து இவங்க ஊருக்கே இவங்க ஒரு வழிகாட்டியா இருப்பாங்க. ஓகேங்க சார். இவங்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்கா? இந்த 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால என்னன்னா, கொஞ்சம் அதிகமான முயற்சிகள் செய்யணும். வெளிநாடு யோகம் ஈஸியா வந்துடாது. 2வது விருச்சக ராசிக்காரங்க எல்லாமே என்னன்னா, நாட்டுப்பற்று அதிகமா கொண்டவங்க. நான் இந்தியாவிலே வேலை பார்க்குறேன், நான் வெளிநாடுலாம் போக மாட்டேன், இங்க இல்லாத என்ன இருக்கு அப்படிலாம் பேசுவாங்க. ஆனா என்னன்னா, நிறைய வாங்குறவங்களும் விருச்சக ராசி தான். கடன் இருக்கும், பிரச்சனை இருக்கும், அது தீர்க்கறதுக்கு என்ன வழின்னு கேட்டா, இல்ல நான் இங்கேயே சம்பாதிச்சோன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்லாம இவங்க முயற்சி பண்ணி வெளிநாட்டுக்கு போனாங்கன்னா சிறப்பா இருப்பாங்க. சில பேர் வெளிநாட்டுல இருப்பாங்க, வெளிநாட்டுக்கு போயிட்டு ஐயோ என் மனைவி விட்டுட்டு வந்துட்டேனே, எங்க அப்பா விட்டுட்டு வந்துட்டேனே, எங்க அம்மா விட்டுட்டு வந்துட்டேனே, எப்படியா திரும்பி போயிடணும், இங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த ஃபேமிலி சிக்ல நிறைய விருச்சக ராசி என்பது இருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாம வெளிநாட்டுக்கு எதுக்கு போகணும், சம்பாதிக்கிறதுக்காக போகணும், முடிஞ்சா செட்டில் ஆக முடியுமா, ஒய்ஃபு குழந்தைங்களை கூட்டு போய் வச்சுக்க முடியுமா, கணவரை கூட்டு போய் வச்சுக்க முடியுமா, கணவருக்கு ஒரு வேலை வாங்கி தர முடியுமா அப்படின்னு யோசிச்சிட்டாங்கன்னா லைஃப் சூப்பரா இருக்கும். அதற்கான நேரம் இந்த ராகு கேது பயிற்சி. ஓகே சார். இந்த படிப்பு ரீதியா இருக்கிறவங்க மாணவர் மாணவிகளுக்கு வந்துட்டு படிப்புல முன்னேற்றம் இருக்குமா? கண்டிப்பா. விருச்சக ராசி என்பவர்கள் இப்போ மற்ற ராசிக்கெல்லாம் சொன்னோம், ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி முயற்சி பண்ணோம், அப்படிலாம் இல்லை. இவங்க நார்மலா ஒரு எக்ஸாம் எழுதினால கிடைச்சிடும். அது எந்த எக்ஸாமா இருந்தாலும் சரி, 10th இருந்தாலும் சரி, +2 இருந்தாலும் சரி, நீட்டா இருந்தாலும் சரி, ஜேஇஆ இருந்தாலும் சரி, அடுத்த 1.5 வருஷம் இவங்களுக்கு நடக்கக்கூடிய அனைத்து விதமான போட்டித் தேர்வுகளும் ஜெயிப்பாங்க. ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறாங்க வச்சுக்கோங்க, ஒரு டிஎன்பிசியோ யூபிஎஸ்சியோ எழுதுறாங்கன்னா கிடைச்சிடும். அதே மாதிரி ஒரு சிஏ எக்ஸாம்ஸ் எழுதுறாங்க, அது கிடைச்சிடும். அதே போல காம்படிட்டிவ் எக்ஸாம் சொல்லி இப்போ இந்த ஜிஆர்இ டோஃபெல்லாம் சொல்றாங்க, அந்த மாதிரி எக்ஸாம்லாம் கிடைச்சி அவங்க மென்மேலும் உயர்வதற்கான வாய்ப்புகள் மாணவர்களுக்கு அதிகமா இருக்கு. அதிகமாக முயற்சி பண்ணலாம். அதே மாதிரி வெளிநாடு போய் படிக்கலாம், வெளியூர்ல போய் படிக்கலாம். இப்போ ஒருத்தர் கோயம்புத்தூர்ல இருக்காரு வச்சுக்கோங்க, சென்னையில ஏதாவது ஒரு காலேஜ் கட்டா கிடைச்சிடும். சென்னையில இருக்காரு, ஒசூர்ல எங்கேயா கிடைக்கணும் கிடைச்சிடும். அந்த மாதிரி வெளியூர் போய் படிக்கிறது, வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான யோகம் அதிகமா இருக்கு. அதை செஞ்சாங்கன்னா லைஃப் சூப்பரா மாறிடும். ஓகேங்க சார். இவங்க எந்த ஒரு விஷயத்துல குறிப்பா கவனமா இருக்கணும்? இந்த விருச்சக ராசி என்பது அதிகமா கவனமா இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முக்கியமா கூட பிறந்தவங்களால ஒரு அவமானம் இருக்கு, நண்பர்களால ஒரு பிரச்சனை இருக்கு. அதனால அவங்க கிட்ட ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருக்கும். ஏற்கனவே ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு இவங்களுக்கு, விருச்சக ராசிக்கு கூட பிறந்தவங்களால நண்பர்களால பிரச்சனை போயிட்டு இருக்கு. அந்த பிரச்சனை பெருசாகிறதுக்கான நேரம். அப்ப அவங்கள விட்டு தனியா இருக்கிறது, விலகி இருக்கிறது, அவங்க கிட்ட சண்டை போடாம இருக்கிறது நல்லதை செய்யும். அதே போல அப்பாவுடைய உடல் நலத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அப்பா கிட்ட சண்டை போடாம இருக்கணும், அப்பா பேச்ச கேட்டு இருக்கணும், இருந்தா நல்லது. ஓகேங்க சார். இவங்க எந்த தெய்வத்தோட வழிபாடு செய்யறது சிறப்பு? விருச்சக ராசி என்பவர்கள் எல்லாருமே திருச்செந்தூர் முருகப்பெருமான வழிபாடு பண்றது ரொம்ப நல்லது. முக்கியமா செவ்வாய்க்கிழமையிலயோ இல்ல வியாழக்கிழமையிலயோ போய் திருச்செந்தூர் முருகனை வழிபாடு பண்ணலாம்.
இல்லை ஃபோட்டோ வாங்கி வீட்டில் வச்சு செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் கந்த சஷ்டி கவசம், வேல்மாறல், முருகனுடைய அனைத்து துதிகளையும் பாடி இல்லை கேட்டு இல்லை அந்த சீரியல்லாம் போட்டு வழிபாடு பண்ணாங்கன்னா வாழ்க்கையில் மென்மேலும் உயர்வாங்க. ஓகேங்க சார். இவங்களோட உடல் நலம் ரீதியாக வந்துட்டு முன்னேற்றம் இருக்குமா? விருச்சகராசி என்பவர்களுக்கு நல்ல உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். ஆனால் என்னென்னா ஏதாவது சாப்பிடக்கூடாத ஐட்டத்தை சாப்பிட்டு ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், ரெகுலரான சாப்பிடக்கூடிய விஷயத்தையே சாப்பிடணும். இப்போ நல்லா சாப்பிட்டே இருப்பாங்க, திடீர்னு யாராவது ஒருத்தர் ஒரு சாக்லேட் வாங்கி தருவாங்க, சாக்லேட்டை சாப்பிட்டா இவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். ஒரு பீஸா சாப்பிடலான்னு எங்கேயா போனாங்கன்னா ஏதாவது ஒரு வயிறு உபாதை கொடுத்துரும். அந்த மாதிரி புதிய உணவுகளை தவிர்ப்பது நல்லது. ஓகே, அதில் கேர்ஃபுல்லாக இருந்தால் போதும். ஓகேங்க.